வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பருப்பையும் வச்சு சூப்பராக ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறோம். நான் சேர்த்துற பருப்பு தான் சேர்த்தணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பருப்பு வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிறோம். இது கூடவே ஒரு 9 to 10 பாதாம் பருப்பு போட்டுக்கிறோம். உங்ககிட்ட நட்ஸ் இல்லைனாலும் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டுக்கிறோம். சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். கழுவிட்டு இதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இதை மாவாக அரைச்சிக்கிறோம். இந்த ரேஷியோவுக்கு 13லேருந்து 14 தோசை கண்டிப்பாக வரும். நீங்கள் ஓவர் நைட் கூட இதை வேணும்னாலும் ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பருப்புமே ஊறி இருக்குது. இதை நாம் மிக்சியில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதை கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியவே இது கூட போட்டுட்டு ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது அரைகிறதுக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிறோம். அதுக்காக வரமிளகாவை ஒரு 6 to 7 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மிளகா நல்லா கொதிக்கணும். எதுக்காக இப்படி கொதிக்க வைக்கிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மஞ்சிரும், திப்பி திப்பியாக எதுவுமே மிளகா வாய்க்கு வராது. அதனால் இப்படி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்ததாக மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ மாற்றிட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். வேணும்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். இது கூடவே ஒரு 10 to 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது கூட வேக வச்ச மிளகாவையும் இது கூட போட்டுக்கிறோம். போட்டுட்டு டைஜஷனுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். கல்லுப்பு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மிக்ஸியும் நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாகும், நம்ம அரைக்க வேண்டிய பொருளும் நல்லா சூப்பராக மஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அதை மாவில் கலந்துட்டு மாவை நல்லா கலந்துக்கிறோம். இப்போ எல்லா அந்த மசாலா ஜீரகம் வெங்காயம் வரமிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிறோம். கலந்து விட்டுட்டு இதை வேணும்னா நீங்கள் உடனே கூட தோசை ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு 3 to 4 மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். இல்லை அதுக்கு மேலே வச்சுருந்தா மாவு புளிச்சிரும். நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த மாவை அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற போகிறேன். இப்போ இந்த மாதிரி மாவுக்கு அடை தோசை இந்த மாதிரி பருப்பு நிறைஞ்ச தோசைக்கு நாம் ஊற்றும்போது இந்த குட்டி கரண்டியாக எடுத்துக்கணும். பெரிய கரண்டி எடுத்துட்டோம்னா நல்லா திக்காகிடும், அதனால் குட்டி கரண்டியாக எடுத்துக்கணும். இப்போ இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம், கூட உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மாவில் இதை எடுத்து கொட்டிக்க போகிறோம். இது கொட்டிட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயத்தை. அதையும் ஜீரணத்துக்காக கொஞ்சம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு மாவை நல்லா கலந்துக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தோசை சட்டியை காய வச்சுட்டு தோசை இந்த மாதிரி நாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன கரண்டியாக எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக ஊற்றுங்க. இல்லைன்னா தோசை நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை.
நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே டைமில் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். 1 இல்லைன்னா 2 தோசை சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் போதும். சூப்பரான புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.